ஹலோ ஆல். இன்னைக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சீரீஸில் வித்தவுட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு டைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பேங்க் ஹேஸ் 6 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர். ஒரு பேங்க்கில் அதோட அக்கௌண்ட் நம்பர் வந்து 6 டிஜிட்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த 6 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரில் அந்த 6 டிஜிட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கணும், வித்தவுட் ரிப்பீட். ஓகேவா? அதில் வந்து ரிப்பீட்டட் ஆன டிஜிட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து இந்த 6 டிஜிட்ஸில் நான் 1 வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது அடுத்து வந்து அது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஆஸ் 4 and 7. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்குற அந்த 4 and 7 வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ பேலன்ஸ்டாக எவ்வளோ அந்த வேவ்ஸில் வந்து இருக்கும் அந்த அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் வேவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்கான், 6 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது நம்ம 6 டேஷ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை வந்து 4 and 7 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை 4ஆகவும் 7 டிஜிட்டை வந்து லாஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம 7ஆகவும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் எத்தனை வேவ்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? இப்போ நம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 0 to 9 வரைக்கும் தான் இருக்கும். இந்த நம்பர் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே ரிப்பீட் ஆகும். கரெக்டாக? அப்போது நம்ம ஒரு டிஜிட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து எத்தனை சாய்ஸஸ் வந்து இருக்கும்? இப்போ 0 to 9 இருக்குப்பா. சரி, அந்த 9ல் ஒரு டிஜிட்டை நான் வந்து ஆல்ரெடி இங்கே வச்சாச்சு. அப்போ இங்கே இந்த பிளேஸ்க்கு வரும்போது எத்தனை சாய்ஸஸ் வந்து இருக்கும்? 8 சாய்ஸஸ் இருக்குமா? ஏன்னா 8 நம்பரில் வந்து எந்த நம்பர்னாலும் நான் இங்கே போடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த பிளேஸ் வரும்போது இங்கே ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு, இங்கே ஒன்று போட்டதை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ 2 வந்து போயிடுச்சு. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை 9 மொத்தம் நமக்கு 9 டிஜிட்ஸ் இருக்குது. அதில் 2 ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. அப்போ இங்கே எத்தனை சாய்ஸஸ் இருக்கும்? நமக்கு 7 சாய்ஸஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கும்? 6 சாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வரும்போது நமக்கு வந்து 5 சாய்ஸஸ் இருக்கும். கரெக்டு தானே? என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? அதாவது என்னென்னா, நமக்கு வந்து டிஜிட்ஸ் வந்து 0 to 9 தான். ஸோ 0 to 9ல் நான் ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே எத்தனை சாய்ஸஸ், அதை எத்தனை வேஸில் நான் நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ண முடியுங்கிறத பார்க்குறேன். அப்போது நம்ம 9ல் நம்ம ஆல்ரெடி ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? இந்த இடத்துல 8 சாய்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு எத்தனை இருக்கும்? 7 தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று ஆல்ரெடி ஃபிக்ஸ், ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது இங்கே வரும்போது 7, இங்கே வரும்போது 6, 5. இப்போ அவங்க கேட்குறது வந்து என்னது? இந்த வேவ்ஸ், ஹவு மெனி வேவ்ஸ் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, 8, 7, 6, 5, இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1680 வேஸ், அதாவது இத்தனை சாய்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது என்னன்னா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வித்தவுட் ரெப்பிட்டேஷன் யூஸிங் தி டிஜிட்ஸ். நம்ம இந்த டிஜிட்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. How many numbers can be made between the 500 and 1000? 500 and 1000க்குள்ள எவ்வளோ நம்பர்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. பை யூஸிங் திஸ் டிஜிட்ஸ், ஐ மீன் இன்னொரு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா வித்தவுட் ரெப்பிட்டேஷன் இல்லாமல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற டிஜிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். 0, 2, 3, 4, 5, 6, 8. ஓகேவா? ஸோ இதில் இங்கே நமக்கு வந்து 500க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 500க்கு மேலே இப்போ நமக்கு வந்து 100th பிளேஸ், அதாவது இப்போ நம்ம இந்த 100, 10, 1 அப்படின்னு இருக்குமா? பாருங்க, இங்கே நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 100th பிளேஸ், 10th, 1 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பிளேசஸ் பாருங்கள். இப்போ இந்த பிளேசஸ்
பிளேஸில் நான் இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து போடணும். அப்போ எனக்கு 500க்கு மேலே எந்த நம்பர், இந்த கொடுத்துருக்கிற நம்பரில் எந்த நம்பர் போட்டால் கரெக்டாக வரும்? இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா 500 கம்மியாக தான் வரும். அப்போ நமக்கு வந்து 5, 6, 8 இது போட்டால் தான் இந்த 500க்கு மேலே வந்து நமக்கு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 100th பிளேஸில் நான் எனக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் போடலாம் அப்படின்னா 5, 6, 8. அப்போ மொத்தம் இங்கே எத்தனை சாய்ஸஸ் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா 3 சாய்ஸஸ் இருக்குது. கரெக்டா? சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து 10th பிளேஸில் எந்த நம்பர் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 10th பிளேஸில் வந்து நம்ம வந்து இப்போ இப்போ ஒரு நம்பர் நம்ம வந்து போடணும். இப்போ நம்ம 100க்கு ஒரு பிளேஸை வந்து போட்டுட்டோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 5 நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே எத்தனை வேஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 வேஸ் இருக்கா? அதான் புரியுதா? இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் போட்டு தான் நீங்கள் அசியூம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்கே எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்போது நான் இங்கே வந்து 5 போட்டாச்சுங்கிற மாதிரி அசியூம் பண்ணுறேன். ரைட்டா? அப்போ போது இங்கே கவுண்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னா 6 வேஸ் நமக்கு இருக்குது. இந்த 6 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நான் வந்து இங்கே போட்டுக்கலாம் 10th பிளேஸில். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் நம்ம என்ன செய்வோம்? இப்போ இதுலேருந்து நான் ஏதோ ஒரு நம்பர், இந்த 6 அப்படிங்கிற நம்பரை வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு 5 ஃபினிஷ் ஆகிட்டு 6 ஃபினிஷ் ஆகிட்டு கரெக்டாக. இப்போ இந்த 2 நம்பர் நான் போட்டுட்டேன் 100 பிளேஸ்லையும் 10th பிளேஸ். அப்போ மிச்சம் எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போ எனக்கு வந்து 5 நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டாக சாய்ஸஸ் வந்து அதானே? புரிஞ்சிச்சா? ஓகேவா? இப்போ வந்து கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து என்னது, எவ்வளோ நம்பர்ஸ் நம்மளால் மேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதுமா? இப்போ 3 × 6 × 5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 சாய்ஸஸ் வரும். ஓகேவா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 500 to 1000க்குள்ள எவ்வளோ நம்பர்ஸை நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. மேட் பண்ண முடியும் கேட்டிருக்காங்க. அவங்களே ஒரு சர்டன் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கொடுத்து அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வித்தவுட் ரிப்பிட்டேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஜிட்ஸை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ அந்த 100th பிளேஸில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து 500 to 1000 இதுக்குள்ளே எனக்கு வந்து நம்பர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற டிஜிட்ஸில் 500க்கு மேலே எந்த நம்பர் போட்டால் கரெக்டாக வரும்? இப்போ இந்த 0, 2, 3, 4 இந்த 100th பிளேஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கம்மியாக தான் வரும். 200, 300 அப்படின்னா. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே 500 தான் இருக்குது. ரைட்டா? அப்போ நான் 5, 6, 8 போட்டால் தான் கரெக்டாக வரும். அதனால் இங்கே எத்தனை சாய்ஸஸ் இருக்குன்னா 3 சாய்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நான் வந்து இப்போ கொடுத்துருக்கல நான் ஒரு நம்பர் இப்போ 5 நான் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? இங்கே 6 டிஜிட்ஸ் இருக்கும். அதனால 6 சாய்ஸஸ் போட்டிருக்கேன். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் வந்து இப்போ நான் வந்து இங்கேயும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 10th பிளேஸ்லேயே நான் ஒரு நம்பர் போட்டுட்டாங்க தான் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த 5, 6 போட்ட மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது? நமக்கு 5 சாய்ஸஸ் இருக்குது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 19 சாய்ஸஸ். அப்போ இந்த நம்பர்ஸை இந்த 500 to 1000 ரேஞ்சுக்குள்ளே 19 சாய்ஸஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து மேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ், அதாவது என்ன சொல்ல, வித்தவுட் ரிப்பிட்டேஷன் இந்த டிஜிட்ஸ் வச்சு ஒரு சம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ஆக்டிவ் வித் யோகி ஃபார் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.